விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில அதிருப்தியில் இருக்கிறாரா அண்ணாமலை அப்படின்ற விஷயங்கள் குறித்து தான் பார்க்க போறோம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, டெல்லி அப்படின்னு பல மாநிலங்களுக்கு பிரச்சாரம் போயிட்டு இருக்காரு எங்க அண்ணன். அவரை வெறும் 6 தொகுதிக்கு பொறுப்பாளரை போட்டா அவர் எப்படி அதை ஏத்துப்பாரு அப்படின்ற குரல்களை கமலாலயத்துல குறிப்பா அண்ணாமலையோட ஆதரவாளர்களா இருக்கிறவங்க கிட்ட அதிகமாகவே கேட்க முடியுது. அப்படி சமீபத்துல பாஜக தேர்தலுக்கான அந்த சுற்றுப்பயண பரப்புரை பொறுப்பாளர்களை நியமனம் பண்ணாங்க. தமிழகம் முழுவதுமே 234 தொகுதிக்கு கிட்டத்தட்ட 72 பேரை அதே போல பொறுப்பாளர்களா நியமனம் பண்ணியிருந்தாங்க. அதுல பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு காரைக்குடி, விருகம்பாக்கம், ஸ்ரீவைகுண்டம், மதுரை தெற்கு இந்த மாதிரி ஒரு 6 தொகுதிகள் அப்படிங்கிறது அண்ணாமலை அவரோட பொறுப்புல அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில என்னோட தந்தையவரோட உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்ப சரியில்லாம இருக்கு. இந்த நேரத்துல அவரோட கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த பொறுப்புல இருந்து நான் விலகிக்கிறேன். இது குறித்து நான் மாநில தலைவர்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சமீபத்துல முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவிச்சிருந்தாரு. ஒரு புறம் நம்ம பேசும்போது நிஜமாவே அவரோட தந்தை உடல்நிலை சரியில்லாம தான் இருக்காரு, அது போன்ற தகவல்களும் வருது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா பாஜக அண்ணாமலை தொடர்ச்சியாவே அதிருப்தியில தான் இருக்காரு. குறிப்பா மாநில தலைவரா அவர் அந்த பதவி பறிக்கப்பட்டதுல இருந்தே அவர் அதிருப்தியில தான் இருக்காரு. அதனோட தொடர்ச்சியாகத்தான் நம்ம இந்த விஷயத்தையும் பார்க்கணும் அப்படின்னு கமலாலயத்துல இருக்கிற பாஜக தொண்டர்கள், குறிப்பா அண்ணாமலையோட ஆதரவாளர்களா அறியப்படுறவங்க சொல்றாங்க. நம்ம எல்லோருக்குமே தெரியும், முன்னாள் IPS அதிகாரியான அண்ணாமலை விருப்போய்வு கொடுத்துட்டு பாஜக இணைந்தாரு. சேரும் போதே அவர் துணைத் தலைவர் அப்படின்ற பொறுப்புல தான் சேர்ந்தாரு. 2021 தேர்தலையுமே கூட அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில அண்ணாமலை போட்டியிட்டாரு. அந்த காலகட்டத்துல பாஜக தலைவரா எல் முருகன் இருந்தாரு. தேர்தலுக்கு பிறகு எல் முருகன் அவர் மத்திய அமைச்சராக்கப்படுறாரு. அந்த காலகட்டத்துல தான் தமிழக பாஜகவுக்கு தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்படுறாரு. அவர் தமிழக பாஜகவோட தலைவராக பொறுப்பேற்று பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்தாரு. குறிப்பா கட்சியோட வளர்ச்சிக்கு அண்ணாமலையோட பங்கு அப்படின்றது ரொம்பவே முக்கியமா இருந்தது அப்படின்றத அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அதே நேரத்துல அண்ணாமலையோட இந்த போக்கு சரியில்லை, அது போன்ற விமர்சனங்களுமே முன்வைக்கப்பட்டது. குறிப்பா இதற்கு முன்னாடி பாஜக தலைவர்களா இருந்தவங்க அண்ணாமலை போல இவ்வளவு அக்ரெசிவாலாம் நடந்துகிட்டது இல்ல, தமிழ்நாட்டோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பாங்க. ஆனா அண்ணாமலை ரொம்பவே அக்ரெசிவா ஒரு அரசியல் நாகரிகத்தை தாண்டி நடந்துக்கிறாரு, அது போன்ற விமர்சனங்களும் முன் வந்தது. அதே நிலையில 2024 தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவுக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் இடையில மிகப்பெரிய மோதல் அப்படிங்கிறது வெடிச்சது. குறிப்பா நம்ம பார்த்தோம்னா முன்னாள் அதிமுகவோட முன்னாள் பொதுச் செயலாளர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா குறித்து ஒரு நாளிதழ் பேட்டியில அண்ணாமலை குறிப்பிட்ட கருத்துக்கள், குறிப்பா ஊழல் சார்ந்த அண்ணாமலை சொன்ன கருத்துக்கள், அதே போல வள்ளுவர் கூட்டத்தில் நடந்த ஒரு கூட்டத்துல அறிஞர் அண்ணா குறித்து அண்ணாமலை சொன்ன கருத்துக்கள் இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் அந்த காலகட்டத்துல அதிமுக தலைமைக்கும் அண்ணாமலைக்கும் இடையிலான மோதலா வெடிக்குது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவோட அப்போதைய தலைவர் அண்ணாமலைக்கும் இடையில தனிப்பட்ட ஈகோ அப்படின்றதுமே நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே வந்தது. ஒரு கட்டத்துல அந்த கூட்டணி அப்படிங்கிறது முறிவடைஞ்சிருது. 2024 நாடாளுமன்ற தேர்தலை அதிமுக பாஜக தனித்தனியா தான் சந்திக்கிறாங்க. பாஜக கிட்டத்தட்ட பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு 18% வாக்குகளை வாங்குறாங்க. பாஜக மட்டும் 11% வாக்குகளை வாங்கினாங்க. இந்த வாக்குகள் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சாதனையாகத்தான் பாஜக தரப்புல பார்க்கப்பட்டது. பாஜகவோட அரசியல் வரலாற்றுல நம்ம பார்த்தோம்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான ஒரு வாக்குகள் அப்படின்றது தான் இந்த தேர்தலில் பாஜகவுக்கு கிடைச்சது அப்படின்றதும் அரசியல் பார்வையாளர்களோட கருத்தா இருக்கு. ஆனா அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா பல பிற கட்சிகளோட தலைவர்கள், குறிப்பா இந்திய ஜனநாயக கட்சியோட தலைவர் பாரிவேந்தர், புதிய நீதி கட்சியோட தலைவர் AC சண்முகம், தேவநாதன் யாதவ் உள்ளிட்ட பல தலைவர்கள், ஜான் பாண்டியன் உள்ளிட்ட பல தலைவர்கள் தாமரை சின்னத்துல போட்டியிட்டாங்க. அதனாலதான் வாக்கு சதவீதம் அதிகரிச்சது அப்படின்ற கருத்துக்களுமே சிலரால முன்வைக்கப்பட்டது. எது எப்படியோ அது பாஜகவுக்கான வாக்குகளாகத்தான் அரசியல் களத்துல பார்க்கப்படும். அப்படி பாஜகவோட வாக்கு சதவீதம் வளர்ந்திருக்கு அப்படின்றது தான் பார்க்கப்பட்டது. அதே வேளையில 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக பாஜக திரும்பவுமே அந்த கூட்டணி அப்படிங்கிறது வருது. ஏற்கனவே அண்ணாமலை பேசியிருந்தாரு, ஒருவேளை மீண்டுமே அதிமுகவோட கூட்டணி வைக்கிற நிலைமை என்னோட தலைவர் பதவியை கூட நான் ராஜினாமா பண்றதுக்கு தயார் போன்ற கருத்துக்களையுமே தெரிவிச்சிருந்தாரு. மறுபுறம் பார்த்தோம்னா அந்த பாஜகவோட கூட்டணிக்கு அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி
அண்ணாமலை அந்த தலைவர் பொறுப்பு அப்படின்றது வேண்டாம் அப்படின்ற நிபந்தனை வச்சதாகவும் அப்போதைய வந்து சொல்லப்பட்டது அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது. அண்ணாமலை பாஜக தலைவராக மாற்றப்படுகிறார். ஏப்ரல் 11 அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது உருவாகுது. ஏப்ரல் 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா நயனா நாகேந்திரன் பாஜகவோட மாநில தலைவர் ஆகிறாரு. இந்த ரெண்டு விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்ததை வச்சே நம்ம என்ன நடந்திருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். அதற்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னாலே நயனா நாகேந்திரன் தலைவராவதற்கு முன் இல்ல தலைவராவதற்கு பின் இல்லைன்னா தமிழ்நாடு பாஜகவோட தலைவராக அண்ணாமலை இருந்த காலகட்டம், தலைவராக இல்லாத காலகட்டம் அப்படின்னு நம்ம பிரிச்சே பார்க்கலாம். மே மாதம் அதற்கு அடுத்து 12ஆம் தேதி வந்து நயனா நாகேந்திரன் தலைவராக வராரு. மே மாதம் வந்து ஒரு கூட்டம் வந்து நடக்குது. காட்டாங்குளத்தூர்ல இருக்கிற ஒரு தனியார் ஹோட்டல்ல வந்து அப்போதைய தேசிய தலைவர் நட்டா தலைமையில ஒரு கூட்டம் வந்து நடக்குது. அந்த கூட்டத்துல வந்து அண்ணாமலை வந்து கலந்துக்கல. அவர் வந்து அப்போ வந்து அமெரிக்கால இருந்து பெங்களூருக்கு வந்து வந்துட்டாரு. அவர் நினைச்சிருந்தா அந்த கூட்டத்துக்கு வந்திருக்க முடியும் அப்படின்ற கருத்துக்களும் சொல்லப்பட்டது. இல்ல அப்போ அவர் வந்து இந்தியாவிலே இல்லை அப்படின்னு அதற்கு வந்து பதிலும் வந்து சொல்லப்பட்டது. அதற்கு அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா பகல்காம் தாக்குதலை கண்டித்து பாஜக சார்பில் வந்து ஒரு கண்டன கூட்டம் மாதிரி நடத்தினாங்க. அந்த கூட்டத்திலையுமே வந்து அண்ணாமலை வந்து கலந்துக்கல. தொடர்ச்சியா இப்படி பல்வேறு விஷயங்கள் கட்சி சார்பில் நடக்கிற கூட்டங்கள்ல எதுலையுமே வந்து அண்ணாமலை வந்து கலந்துக்கவே இல்லை. செப்டம்பர் 3ஆம் தேதி ஒரு மாதிரி அதிருப்தியாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில வந்து அதற்கான ஒரு கூட்டம் வந்து நடக்குது. அமித்ஷா தலைமையில அந்த மையக்குழு கூட்டம் வந்து நடக்குது. முக்கிய தலைவர்கள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், நயனா நாகேந்திரன், பொன்னார் அப்படின்னு எல்லாருமே அந்த கூட்டத்துல கலந்துக்கிறாங்க. ஆனா அண்ணாமலை வந்து அந்த கூட்டத்துல வந்து கலந்துக்கல அப்படின்றத தாண்டி அண்ணாமலை வந்து அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. என்னன்னா, நான் வந்து இந்த தேதியில ஏற்கனவே பல திருமணங்களுக்கு ஒரு சுப நிகழ்வுகளுக்கு வந்து என்னோட தேதி வந்து நான் கொடுத்துட்டேன். அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் நான் வந்து போக வேண்டியது இருந்தது, அதனாலதான் நான் கலந்துக்கல அப்படின்ற விளக்கமுமே கொடுத்திருந்தாரு. அந்த காலகட்டத்தில் அங்க வந்து இந்த கருத்து முதல்கள் எல்லாம் சரி பண்ணிட்டு உடனடியா வந்து நம்ம தேர்தலுக்கான வேலைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்னு அமித்ஷா சொன்னதாகவும் அப்போது வந்து தகவல் வந்து வந்தது. அதன் தொடர்ச்சியா நம்ம பார்த்தோம்னா செப்டம்பர் 16ஆம் தேதி சென்னையில இருக்கிற அக்கறையில வந்து பாஜகவோட மையக்குழு கூட்டம் கூட நடந்தது. PL சந்தோஷ் வந்து கலந்துகிட்டாரு. அந்த கூட்டத்திலையுமே வந்து அண்ணாமலை வந்து கலந்துக்கல. மதியம் வந்து PL சந்தோஷ் அண்ணாமலையோட வீட்டுக்கே போய் அண்ணாமலை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசி அண்ணாமலை வந்து திரும்ப வந்து கூட்டிட்டு வந்து கலந்துக்க வச்சு அப்போது சுற்றுப்பயணம் போறதுக்கு முடிவு பண்ணியிருந்தாங்க. அதை அண்ணாமலை வாயாலே வந்து அதை வந்து அறிவிக்கவும் PL சந்தோஷ் வந்து அறிவிக்க வச்சாரு. அந்த அளவுக்கு அந்த காலகட்டத்திலயுமே அண்ணாமலை வந்து ஒரு அதிருப்தி மனநிலையில தான் வந்து இருந்தாரு. எல்லாவற்றையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா சமீபத்துல 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பியூஷ் கோயல் வந்து அந்த தேர்தலுக்கான பொறுப்பாளராக வந்து நியமிச்சாங்க. அப்படி வந்து சென்னையில வந்து அதற்கான ஒரு கூட்டம் வந்து நடந்தது. அந்த கூட்டத்திலையுமே பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்துக்கல. அப்படி பல கூட்டங்களை வந்து அண்ணாமலை வந்து தொடர்ச்சியா அந்த புறக்கணிப்பு அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடந்துட்டே வந்தது. அதன் தொடர்ச்சியா நம்ம பார்த்தோம்னா சமீபத்துல வந்து பாஜக சார்பில் அந்த பரப்புரை பொறுப்பாளர்கள் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதுல வந்து முக்கியமான தலைவர்களுக்கெல்லாம் 6, 7 அப்படி தொகுதிகள் வந்து ஒதுக்கப்பட்டது. 2 தொகுதிகள் அப்படின்னு ஒட்டுமொத்தமா ஒரு 72 தலைவர்கள் வந்து 72 பேர் அது போல பொறுப்பாளர்களா அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி அந்த பணியில வந்து என்னால இப்போதைக்கு ஈடுபட முடியாது, எங்க தந்தையோட உடல்நிலை வந்து சரியில்லை, நான் கூட இருக்க வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஒருபுறம் இந்த அண்ணாமலையோட இந்த கருத்து அப்படிங்கிறது சரிதான், அவரோட தந்தைக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, அவர் வந்து கூட இருக்காரு, அது போன்ற விஷயங்களும் சொல்லப்படுது. மறுபுறம் நம்ம பார்த்தோம்னா அண்ணாமலையோட ஆதரவாளர்களா இருக்கிறவங்க கிட்டே விசாரிக்கும் போது பல்வேறு தகவல்களை வந்து சொல்றாங்க. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, டெல்லி, மகாராஷ்டிராவோட உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் போய் அண்ணாமலை வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களை எல்லோருக்கும் நல்லாவே தெரியும், நயனா நாகேந்திரன் தலைவராக மாற்றப்பட்ட காலத்திலே அமித்ஷா வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு. அண்ணாமலையோட உழைப்பை வந்து நாங்க வந்து தேசிய அளவுல நாங்க வந்து பயன்படுத்திக்க இருக்கோம், தேசிய அளவுல அவருக்கு அதற்கான பொறுப்புகள் கொடுக்கப்படும் அப்படின்ற விஷயங்களையுமே சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு வரைக்குமே அவருக்கு எந்தவித பொறுப்புகளுமே வந்து கொடுக்கவும் படல. இந்த நிலையில இது போன்று வந்து அவர் வந்து தேசிய அளவுல போய் பிரச்சாரம் பண்ணிட்டு தேசியத்துல ஒரு முகமா உருவெடுக்கிற நேரத்துல தமிழ்நாட்டுல வெறும் 6 தொகுதிகளுக்கு மட்டும் பரப்புரை பொறுப்பாளராக போட்டதை வந்து அவருக்கு வந்து அதுல வந்து விருப்பம் இல்லை, அது போன்ற கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி அவருக்கு இன்னமுமே எந்தவித பொறுப்புமே போடப்படாததுமே அவருக்கு வந்து ஒரு அதிருப்தியாகத்தான் இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா மதுராந்தகம் கூட்டத்துல கூட பிரதமர் மோடி பேசும்போது அண்ணாமலையோட பேரை வந்து உச்சரிக்கவே இல்லை, அதுலயுமே அவர் வந்து ரொம்பவே அதிருப்தியா இருக்காரு, அது போன்ற கருத்துக்களும் வந்து சொல்லப்படுது. அதே போல பாத்தீங்கன்னா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க தலைமையில வந்து தேர்தல் அந்த அறிக்கை தயாரிக்கிற குழு ஒண்ணு போட்டாங்க. அதுலயுமே
எதுலயுமே அண்ணாமலையோட பெயர் வந்து இல்லை. சில இடங்கள்ல பேரை சேர்த்துக்கிறது, சில இடங்கள்ல தவிர்த்துறது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அண்ணாமலையே தமிழக பாஜக ஒரு சில இடங்கள்ல புறக்கணிக்கிற மாதிரியான சூழல்கள் அப்படின்றது இருக்கு. பெரும்பாலான கூட்டங்கள் இது போன்ற விஷயங்களை வந்து அண்ணாமலையும் அதிகப்படியா வந்து புறக்கணிக்கிற விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்கவும் முடியுது. இந்த நிலையில இந்த பொறுப்பாளர்கள் போட்ட விஷயத்துல கூட வந்து மற்ற தலைவர்கள் கிட்ட வந்து இது குறித்து வந்து விவாதிக்கல. குறிப்பா சொல்லணும்னா அண்ணாமலை போன்றவர்கள் கிட்ட விவாதிக்கல. என்ன விவாதிச்சு ஒரு முடிவு வந்து எடுக்கல. அமைப்பு செயலாளராக இருக்கிற கேசவ விநாயகம், பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் இணைந்தே இது போன்ற முடிவு வந்து எடுத்துட்டாங்க. 234 தொகுதிக்கும் தமிழ்நாட்டுக்கே ஒரு தலைவரா வரணும்னு நினைச்சிட்டு இருக்கவரை 2024 தேர்தலில் அப்படி ஒரு முன்னெடுப்பை எடுத்து நல்ல வாக்குகளை வாங்கினவரை, கட்சி வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்த்து கொண்டு போனவரை வந்து நீங்க வந்து வெறும் 6 தொகுதிக்குள்ள சுருக்குறது அப்படின்றதையுமே அவர் ஏத்துக்கல. அது போன்ற கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு தொகுதிக்குமே ஏற்கனவே வந்து அமைப்பாளர், பொறுப்பாளர், இணை பொறுப்பாளர் அப்படின்னு ஆட்களுமே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா பார்த்தோம்னா டிநகர் தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா கடந்த முறை துறைமுகம் தொகுதியில போட்டிட்டு ஏற்கனவே இளைஞர் அணியில பொறுப்புல இருந்த வினோத் பி செல்வம் வந்து அமைப்பாளரா இருக்காரு. இணை அமைப்பாளரா வந்து பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் அவங்க இருக்காங்க. அதே போல பொறுப்பாளரா டாக்டர் பிரேம், முன்னாள் துணை சபாநாயகர் VP துரைசாமி அவரோட பையன் அவருமே இருக்காரு. இப்படி ஒவ்வொரு தொகுதிக்குமே வந்து ஏற்கனவே அமைப்பாளர், பொறுப்பாளர்லாம் இருக்காங்க. அதையும் தாண்டி ஏன் இப்படி வந்து பொறுப்பாளர்களை வந்து போடணும், பரப்புரை பொறுப்பாளர்கள்னு ஏன் அதே வேலைக்கு வந்து இன்னொருவரை போடணும், அது போன்ற கருத்துக்களும் வருது. ஒப்பீட்டளவுல அதுவும் இதுவும் வேற வேற வேலைகள் அப்படின்னு இருந்தாலுமே கூட இது மீண்டும் மீண்டும் அண்ணாமலையை வந்து ஒரு சிறுமைப்படுத்துறதுக்கான ஒரு வேலை தான் அப்படின்றது தான் பெரும்பாலான அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் பாக்குறாங்க. இதையும் தாண்டி நம்ம பொதுவா வந்து கோயம்புத்தூர் அந்த வட்டார பகுதிகளில் விசாரிக்கும் போது வேறு சில தகவல்களுமே வந்து கிடைக்குது. அதிமுக கூட்டணியில கோயம்புத்தூர்ல வந்து 3 தொகுதிகளில் வந்து பாஜக போட்டியிடுறதுக்கு வந்து விரும்புறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுல 2 தொகுதிகள் அப்படிங்கிறது வேலுமணி வந்து ஓகே சொல்லிட்டாரு. ஒரு தொகுதி மட்டும் இன்னமும் ஓகே சொல்லல. குறிப்பா நீங்க பார்த்தீங்கன்னா கடந்த முறை கோவை தெற்குல போட்டியிட்ட வானதி ஸ்ரீனிவாசன் இந்த முறை கோவை வடக்குல போட்டியிடுறதுக்கு முயற்சிகள்ல இருக்காங்க. அதுக்கு வந்து கிரீன் சிக்னல் அப்படிங்கிறது வந்துருச்சு. அதே போல கிணத்துக்கடவு தொகுதியுமே கூட கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வசந்தராஜன் அவருக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு. ஆனா அண்ணாமலை வந்து அரவக்குறிச்சியில இருந்து இந்த முறை சிங்காநல்லூர் இல்லைன்னா பல்லடம் போன்ற தொகுதிகளில் போட்டியிடுறதுக்கான முயற்சிகள்ல இருக்காரு. குறிப்பா பார்த்தோம்னா சிங்காநல்லூர் தொகுதியை குறி வச்சு வேலைகளையே தொடங்கிட்டாரு. ஏற்கனவே வீடு இருக்கு, வீடெல்லாம் பிடிச்சு அந்த வேலைகளையே வந்து அவர் வந்து வீட்டுல வந்து வேலைகளையே ஆரம்பிச்சுட்டாரு, தேர்தல் வேலைகளை. ஆனா வந்து அங்க வந்து வேலுமணி அவரோட நண்பர் ஜெயராமன் அவர் தான் எம்எல்ஏ இருக்கார். அவர் வந்து பொருளாதார ரீதியாகவுமே நல்ல வளம் படைத்தவர். வேலுமணிக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியவர். அதனால அந்த தொகுதியை விட்டு கொடுக்க முடியாத சூழல் இருக்கு. இது குறித்து வந்து அண்ணாமலையிடம் சொல்லப்பட்டது. அதனாலையுமே அவர் வந்து அதிருப்தியில இருக்காரு. அது போன்ற கருத்துக்களும் சொல்லப்படுது. ஆனா அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் இல்ல, ஒரு தொகுதிக்காகலாம் வந்து எங்க அண்ணன் வந்து அது போன்ற முடிவுகளை வந்து எடுக்க மாட்டாரு. தொடர்ச்சியா கட்சியை வந்து தமிழ்நாட்டுல வளர்த்தெடுத்து அவரை வந்து ரொம்பவே சுருக்க பாக்குறாங்க. அடுத்தடுத்த வளர்ச்சி அப்படின்றது இல்லாம இருக்கு. அதனாலதான் அவர் தன்னோட அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தி இருக்காரு அப்படிங்கிற கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. பார்ப்போம். ஏற்கனவே பாஜக வந்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் இடையில கருத்து மோதல்கள் வந்து இருந்தது. சில நாட்கள்ல வந்து அது வந்து சரி செய்யப்பட்டது. அதே போல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் அண்ணாமலைக்கும் சில மனஸ்தாபங்கள் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரனுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் கூட வந்து சில கருத்து முரண்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. தொடர்ச்சியா வந்து தற்போதும் அது வந்து வெளிப்படும் சூழல்ல தான் ஒரு சில சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. பாஜக தலைமைக்கும் அண்ணாமலைக்கும் இடையிலான இந்த கருத்து முரண்கள் அப்படின்றது சமாதானத்தை நோக்கி போகுதா, இல்ல இன்னமும் வந்து அடுத்த கட்டமா இன்னமுமே வந்து அது வந்து முற்றல் மோதல் வந்து உருவாகுதா அப்படின்றத நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.